One finger slice. 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 அது பெரிய பெரிய மீனா இருக்குது. அது நம்ம நாட்டில் கிடைக்குதா? பிரியாணி வைக்கிறதுக்கு இது என்ன மீன் எஸ்கேப்? Salmon. சொல்லு வேகமா. Salmon fish. இது பிரியாணி ஃபிஷ். Salmon. பிரியாணி வைக்கிறதுக்காண்டி வாங்கியிருக்கு. நல்லா பொரித்து மசாலா போட்டு பொரித்து பிரியாணி வைக்கணும். எப்படி வைக்கணும்னு பாருங்கள். மீன் ஃப்ரை பண்ணதுக்கு மசாலா ஒரு பூண்டு, ஒரு 10 பச்சை மிளகா, ஒரு பெரிய துண்டு இஞ்சி, கொஞ்சம் மல்லி இலை, ஒரு கரண்டி ஜீரகம், மஞ்சள் பொடி, மிக்சியில் இது எல்லாம் அரைக்கணும். இது எல்லாம் மிக்சியில் அரைக்கணும். மசாலா அரைச்சிட்டு வந்தாச்சு. மீனில் சேர்க்க வேண்டியதான். ஒரு அரை எலுமிச்சம்பழம் புளிஞ்சு ஊற்றிருக்காங்க. மசாலா போட்டிருக்கு. ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும். பிரியாணி வைக்க நல்லா ஊறிட்டு பிரியாணி பண்ணதுக்காண்டி எல்லாம் வறுத்து வச்சுருக்கு. வெங்காயம், முந்திரி, கருவேப்பிலை, புதினா, மல்லி இலை, பச்சை மிளகாய், தக்காளி, வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கு. பொடி வெங்காயம், பெரிய வெங்காயம், மசாலா, இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கு. இந்த மாதிரி மீனை எல்லாம் வறுத்து எடுக்கணும். பாத்திரம் நல்லா காஞ்சிட்டு எண்ணெய் சேர்த்துருக்காங்க. மசாலா பண்ணதுக்கு நல்ல எண்ணெய் காஞ்சிட்டு பிரிஞ்சி இலை, சீரகம், ஏலக்காய் சேர்த்துருக்காங்க. வெங்காயம் சேர்த்துருக்காங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். 1 கிலோ வெங்காயம், அரை கிலோ பெரிய வெங்காயம், பொடி உள்ளி, பெரிய வெங்காயம் அரை கிலோ, மொத்தம் 1 கிலோ. வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போ இஞ்சி பூண்டு சேர்க்கணும். இது நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு தக்காளி சேர்த்துருக்காங்க. இது கூட கொஞ்சம் புதினா, மல்லி சேர்த்துருக்காங்க. நல்லா வதங்கட்டும். உப்பு சேர்த்துருக்காங்க தேவையான அளவு. ஏற்கனவே சோறில் உப்பு சேர்த்துருக்கு, மீனில் உப்பு சேர்த்துருக்கு. ஒரு கரண்டி மிளகு பொடி, 1.5 கரண்டி மல்லித்தூள், 1 கரண்டி மீன் மசாலா. ஏற்கனவே ஜீரகம் சேர்த்தாச்சு. இதெல்லாம் சேர்த்துருக்காங்க. பிரியாணிக்குள்ள மசாலா இதுதான். நல்லா கிண்டி விடுங்க. இது பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இடித்து வச்சது பிரியாணி. ஒரு 6 பச்சை மிளகாய். இதுதான் மசாலா. இந்த மசாலையை இப்போ
இந்த டோப்புக்கு மாற்றணும். மீன் பொரிச்சது எல்லாம் வைக்கணும். பிரியாணிக்கு சாப்பாடு ரெடியாகி மீன் பொரிச்சு வச்சாச்சு. மல்லி இலை, புதினா இலை, மசாலா ரெடியாக இருக்குது. வெங்காயம், கருவேப்பிலை, முந்திரி வறுத்து வச்சுருக்கு. பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்தாச்சு. இப்போ இதில் மசாலா சேர்க்கணும். இந்த மசாலைக்கு மேலே சோறு சேர்க்கணும். இந்த மாதிரி சாப்பாடு சேர்த்துட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் முந்திரி எல்லாம் இது பண்ணுங்கள். கொஞ்சம் இதெல்லாம் சேருங்க. அதுக்கு மேலே மசாலையை சேருங்க. இதுக்கு மேலே இன்னும் சாப்பாடு சேருங்க. அதே மாதிரி சேருங்க. இதுக்கு மேலே மசாலா சேருங்க. மீன் பிரியாணி ரெடி. இதுக்கு மேலே மணத்துக்கு வேண்டி நெய் சேர்த்துருக்காங்க. இது ஒரு 5 நிமிஷம் தம்ம போட்டால் போதும். தீயை கம்மியாக்கி தம்ம போட்டால் போதும். தம்ம போட்டாச்சு. பிரியாணி ரெடி. மீனெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வைங்க, இல்லைன்னா உடையும். இது மற்ற பிரியாணி மாதிரி எடுத்தோம்னா உடஞ்சி எல்லாம் இதாயிரும். மீன் பிரியாணி ரெடி.